சேர வீரர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். சரிவெங்கும் வீரர்களின் உடல்கள் சிதறி கிடக்க, மலைச்சரிவின் இருபுறங்களிலும் நெருப்பு குழிகள் எரிந்து கொண்டிருந்தன. அரை நாழிகையில் சேரப்படையின் 400 வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஆதவன் பல போர்களில் சேரப்படையை வழிநடத்தியவன், பட்டறிவு மிக்கவன். காட்டு மனிதர்கள் என்று பரிகாசம் செய்யப்பட்டவர்களிடம் முதல் தாக்குதலிலேயே 400 வீரர்களை பறிகொடுத்து நின்றான். அதற்கும் மேலாக இன்னும் பகைவரின் முகத்தை கூட காணவில்லை. மலையின் அடிவாரத்தில் நின்ற மற்ற வீரர்களும் கலங்கி இருந்தனர். பாம்பை விட்டு சாதாரண தாக்குதலை நடத்தியது திசை திருப்பும் முயற்சி என்று இப்போது புரிந்தது. மலைச்சரிவுகளில் கொளுத்தப்பட்ட நெருப்பு பரம்பு வீரர்களின் கோபத்தை போல 2 நாழிகைக்கு மேலாக நின்று எரிந்தது. பரம்பினரை குறைவாக மதிப்பிட்டதை எண்ணி நொந்து கொண்ட ஆதவன் எரியும் நெருப்பை பார்த்தவாறு அடிவாரத்திலிருந்து சரிவை நோக்கி நடக்க, மலை உச்சியிலிருந்து வேகமாக வந்த அம்பு அவன் காலடியில் குத்தி நின்றது. மகீரனும் மற்ற வீரர்களும் அச்சத்துடன் ஆதவனிடம் ஓடிவர, ஆதவன் அதிர்ந்து நின்றான். பரம்பு வீரர்களால் எப்படி இவ்வளவு தொலைவு அம்பெய்ய முடிகிறது, அதுவும் இவ்வளவு துல்லியமாக என்று யோசித்தவன் பரம்பு விற்படையின் முழு திறனை புரிந்து கொண்டான். பரம்பின் விற்படையை கண்டு மூவேந்தர்களும் மிரள்வதன் காரணம் இதுதான் என்று தோன்றியது. கவலைப்படாதீர்கள், என்மேல் அம்பெய்ய மாட்டார்கள். இங்கு நிற்கும் எவரையும் வீழ்த்தக்கூடிய வில்லாற்றலை பரம்பு கொண்டுள்ளது. அறத்தை மீறாமல் அவர்களின் எல்லையை மட்டும் தற்காத்து இருக்கிறார்கள் என்றான். இதை கேட்ட சேர வீரர்கள் இடிந்து நின்றனர். மனதை நிலைநிறுத்திய ஆதவன் மலையுச்சியை அடையும் வழிகளை அமைதியாக யோசித்தான். அடுத்த 500 வீரர்களை ஆயத்தமாய் நிறுத்திவிட்டு நெருப்பு அணைவதற்காக காத்திருந்தான். உயரம் குறைந்து காற்றில் கரைந்த வெளிச்ச கொடிகள் முற்றிலுமாய் அடங்கியதும் மீண்டும் மலையை இருள் சூழ்ந்தது. எதுவும் நிகழாதது போன்ற பேரமைதி மலையில் குடியேறியது.